நம்ம மைதா மாவு பூரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ மைதா மாவு கொஞ்சோண்டு, ரவை ஒரு ஸ்பூனு, அடுத்து அமுல் பட்டர் கொஞ்சம், அதை சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் உருக்கிக்கலாம், பிசைஞ்சிக்கலாம். அந்த தண்ணியிலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பூரிக்கட்டியை கழுவிக்கலாம். அது கட்டிய பூரிக்கட்டியை நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவிட்டு தொடச்சி வச்சுக்கலாம். நம்ம மாவு பிசைகிறத காட்டியும் அது நல்லா ட்ரை ஆகிடும். அப்புறமா நம்ம திரட்டிக்கலாம். மாவை இப்போ நம்ம அந்த தண்ணி ஊற்றி பட்டரும் சுடு தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கோங்க. அது நல்லா கரைஞ்சிடுச்சு. அதை ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிணைஞ்சி எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்படியே சைடில் தாரிக்காவுக்கு கஞ்சி கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம திரட்டிக்கலாம். அதுக்காட்டியும் இதுவும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கழுவி வச்சது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை காய்ச்சி இப்படி திரட்டி போட்டு எடுத்துடலாம். மாவு கொஞ்சம் போட்டுட்டு திரட்டிக்கலாம், ஒட்டாமல் இருக்கும். ஹாய் கைஸ், தாருக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடாயை வச்சுக்கலாம். இப்போது பூரி ஃபுல்லாக திரட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள் கைஸ், நம்ம பூரி பொரிக்கிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோன்னா நம்ம டக்குன்னு பூரியை போட்டு எடுத்துடலாம். இந்த பாருங்கள் கைஸ், எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. இப்போ நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாம். இப்படி நம்ம தொட்டுட்டே இருந்தோம்னா பெருசாக வரும், பொங்கி வரும். அவ்வளோதான், வெந்துச்சு, எடுத்துடலாம். இதேமாரி நம்ம எல்லா பொரியும் சுட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் கைஸ், சூப்பராக வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மைதா மாவு பூரி. இதில் நான் சுட சுட சர்க்கரை வச்சுட்டு சாப்பிடுவேன். அல்டிமேட்டாக இருக்கும். வேணும்னா நம்ம உருளைக்கிழங்கு கூட பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சர்க்கரை வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் வச்ச கார குழம்பே கொடுத்துட போகிறேன். நான் மட்டும் சர்க்கரை தொட்டு சாப்பிட போகிறேன். என் பையனுக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் வீட்டில் வச்ச கார குழம்பே கொடுத்துட போகிறேன். ஒரு நாள் தானே செய்கிறோம். நான் எப்போயாவது செய்வேன், ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை அப்படி தான் செய்வேன். அதனால் மைதா மாவு சாப்பிடக்கூடாது அப்படிலாம் இல்லை. எப்போயாவது ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். ஆசைப்பட்டால் ஒரு நாள் சாப்பிட வேண்டியது தான். கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுல அந்த அளவுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம என்ன ஒரு 2 பூரி 3 பூரி சாப்பிட போகிறோம், அவ்வளோதானே. அதனால் ஒன்றும் ஆகுதுன்னா மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை அப்படி தான் நான் செய்வேன். அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் ஆகாது. நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.